மன்னன் மகள் காவியத்தில் நான் தலைவன் தலைவன் நாட்டில் உள்ள அடிமைகளில் 1000ல் நான் ஒருவன். மாதிரி சம்திங் ராங். என்னாச்சு? அங்கே இல்லைப்பா, அந்த பொண்ணுக்கு எதுக்கு உன்னை பிடிக்கல? தெரிலடா. நீ கரெக்டாக சொன்னியா? ஐ லவ் யூன்னு எல்லா மாதிரி சொல்கிறேன்டா. அப்படி சொல்லக்கூடாது மாதிரி. ஐ லவ் யூ அப்படி சொல்லணும் மாதிரி. ஏன் இப்படி தனித்தனியாக பிரித்து சொல்கிற? 3 வார்த்தை தனித்தனியாக தானே சொல்லணும். ஐ லவ் யூங்கிறது ஒரு வார்த்தை இல்லையா? 3 வார்த்தை மாதிரி. ஒரு வார்த்தை இல்லையா? ஒரு வார்த்தை. அத முன்னாடியே ஏன்டா சொல்ல? சனிக்கிழமை பவுடர். இந்த பொண்ணு ஏன்டா இங்கே கூட்டின்னு வந்த? இதான் உங்களை ஏதோ பார்த்து பேசணும்னு சொல்லிச்சுண்ணா. நட்பை டெவலப் பண்ணிக்கலாம் வந்துக்கிறியா? வா மச்சி, உட்காரு. ஏச்சி ஏஞ்சி போடா நீயும் போடா போ. நாளைக்கு வாங்க காலைல. உட்காரு. சரடி இல்லையா? அது ஆல்ரெடி அடிச்சுட்டு வந்துருக்கும்பா. நீங்களாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் அடிப்பீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பேசு. காலையில் உங்களை பிடிக்கலன்னு சொல்லலை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. என்னை பற்றி என்ன தெரியணும்? இல்லை, நீங்கள் யார், ஏன் இப்படி ஆனீங்க? எப்படி ஆயிட்டாங்க? இல்லை எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. நானும் தான். என்னை பார்த்தா ரேப் பண்ணுற மாதிரி இருக்குதா? பொட்டா பசங்க தான் ரேப்லாம் பண்ணுவாங்க. நான் ஆம்பளை, உண்மையான ஆம்பளை, ரேப்லாம் பண்ண மாட்டேன். இல்லை உங்களை பற்றி தெரியும். ஆனால் இவ்வளோ பயப்படுறாங்கன்னா ஏதாவது பண்ணியிருக்கணும்ல. அடிதடி, கொலையா? அதெல்லாம் இல்லை. கொலைன்னா சொல்ல முடியாது. கொலைன்னா கொலை மாதிரி கிட்டத்தட்ட கொலை தான் வச்சுக்க. பாண்டின்னு ஒரு இருந்தான். வெயிட்டு கை சாதாரணமாலாம் அவனை யாரும் தொட முடியாது. நான் ஒரு நாள் அவனை போய் அசால்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் அவன் சாவலை, அதனால அது கொலையாகுது. ஆனால் அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தர் 2 நாள் கழிச்சு போய் போட்டானா மாஸ் மட்டும் நமக்கு வெயிட் ஆயிடுச்சு. செட் ஆகாது. ராத்திரிலாம் போய் யோசி. ஓகேனா ஓகே, இல்லையா ஃப்ரீயாக விடு. சும்மா மேலே வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஓகேயா? கிளம்பு. கெட் அவுட். ஓடும் மேகங்களே ஒரு கேளிரோ. என்னடா பெருமிஷன் இல்லாமல் போலீஸ் உள்ள வருது? நீ வேற ஏன் கத்துற? ஐயோ வாரண்ட் கொடுத்து ஆறுதான் தூங்குதுல. கத்தாதையா போயிட்டு அப்புறம் சப்பா வந்ததுன்னா செவலை கழிச்சிடும். கேட்டுச்சா? நான் வாரண்ட் இருக்குது. சார் தானே உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னார். யாரா அவன் சாரு? அடிதாங்க என்ன எழுப்புறா? கனவுல கண்ட நாயெல்லாம் வருது. எந்திரா, உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அரெஸ்டா? எதுக்கு? கொலை மாதிரி கிட்டத்தட்ட கொலை தான் வச்சுக்க. வெயிட்டு கை சாதாரணமாலாம் அவனை யாரும் தொட முடியாது. நான் ஒரு நாள் அவனை போய் அசால்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன். இப்படிதான் பிசினஸ் நடத்தணும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. நான் போலீஸ்ட்ட போறேன். சொன்னா கேளுங்க மேடம், தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எஸ்ஐயை பார்க்கணும். யோ, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சார், பெட்டி கேஸ்னா என்னன்னு சார், மாறி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஒரு நியூசன்ஸ் கேஸ், எஃப்ஐஆர் போடுங்க. நான் எங்க வேணாலும் வந்து சாட்சி சொல்றேன். உங்க தைரியத்தை பாருங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன கேஸ்ல அவனை உள்ள வச்சா ஈஸியா வெளியே வந்துடுவான். அப்புறம் திரும்ப உங்களையும் என்னையும் அதிகமாக தான் தொல்லை பண்ணுவான். ஏதாச்சும் பெரிய மேட்டரில் அவனை பிடிக்கும்.
I'll be glad to help however I can, sir. ஆஃப்டர் லாட் ஆஃப் சர்ச்சிங் ஒரு க்ளோஸ் பண்ண ஃபைலோட பழைய எஃப்ஐஆர் எனக்கு கிடைச்சிருக்கு. பாண்டின்னு ஒருத்தனோட மர்டர் அட்டெம்ப்ட். குத்துனவனோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஏஜ் மாரியோட மேட்ச் ஆகுது. ஆனால் இது பத்தாது. மாரி இதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் தேவை. இதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன வேலை செஞ்சு கொடுத்துருவ நீ? உங்க புறாவை வளர்க்க ஹெல்ப் பண்றேன். அவர் அண்ணான்னு கூப்பிட எனக்கு நேச்சுரலா வரமாட்டேங்குது. என்னடாச்சு? நைட் ஆச்சு சார், கொஞ்சம் கேர் ஆகுது அவள் தான். அதெல்லாம் காலங்காத்தால எழுப்பி புதிய படம் காட்டுனுக்குறானுங்க. நல்லா பண்ணியாயோ, சூப்பரா பண்ண. நான் எவ்வளோ பொறித்தனம் பண்ணியிருக்கிறேன், ரவுடித்தனம் பண்ணியிருக்கிறேன், கை காலை வச்சுக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் ஒன்றுமே ஆகல. தடவையா லவ் பண்ண பொசுக்குன்னு பிடிச்சி உள்ள தள்ள போகிறாங்க. தட் இஸ் த ஃபேட். லவ் பண்ண மாதிரி வச்சாங்களா? வாயா, என்ன வேடி பார்த்துனுங்கிற, வந்து பிடிச்சின்னு போ. இவர் தான் சொன்னார்னா அந்த பொண்ணு ஓகே சொல்லிக்குது பாரு. எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கிறாங்க. நாம தான் இன்னும் அப்படியே இருக்கிறோம். ஏய் கட்டாதடா, கொஞ்சம் இந்த பக்கம் ஸ்பைக். இந்த பக்கம் லெஃப்ட் சைடு மா. ஓகே பர்ஃபெக்ட். என்னயா வேட்லாம் வெடிக்கிறானுங்க? நீங்க எதுவும் பண்டிகையா? வண்டிலாம் இல்லை மாதிரி உன்னை அரெஸ்ட் பண்ணுற நியூஸ் பரவிடுச்சு. அதான் அடாப்பாவீங்களா, தீபாவளிக்கே பட்டாசு வெடிக்க மாட்டானுங்க. நான் ஜெயிலுக்கு போறேன்னு சரவெடிலாம் வெடிக்கிறானுங்க பார்த்தியா? கீஸ்டானுங்களா? ஏய், நீங்க இங்க இருக்காதீங்கடா, எங்கேயா போயிருங்க. இங்க இருந்தா நோண்டினே இருப்பானுங்க. ஏதாவது ஃபிகர் வந்து ஐ லவ் யூ சொன்னா அப்படியே ஆச்சு தொத்தி விட்டுருங்க. என்ன உன்னை விட்டா எங்களுக்கு வேற யார் மாதிரி இருக்கா? ஏரியாவில் சுத்தமாக மதிக்க பண்ணாங்க பாரு. சொல்லட்டா, உன்னை விட்டா எங்களுக்கு யார் ஆகிறா? செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. மதுரையில் உன் மச்சா வீடு இருக்குல்ல, போய் அங்க இருப்போ. சாதிச்சிட்ட, பொம்பளை வச்சு சாதிச்சாலும் சாதிச்சிட்டிய. அன்னைக்கு துணுக்கா பர்மிஷன் இல்லாத ஏரியாவுக்குள்ளே வந்தப்போ ஒன்று தட்டி வச்சிருக்கணும், விட்டு வச்சு தப்பாக போச்சு. எங்க அந்த ஆத்தா நம்மளை பார்த்து ரசிப்பாளே. ஐயோ, ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சிட்டல, சும்மா கீழிச்சிட்டால. ரொம்ப அழகாக பண்ணிட்டான். வண்டியில் ஏறு, இல்லை நாங்கள் ஏற்றின நல்லா இருக்காது. ஓ, நான் நீ சொன்னது நல்லா இருந்துச்சு. நல்லா சொன்னீங்க, கவுண்டர் நல்லா இருந்துச்சு. போகலாம். நல்லா இருந்தாடே. ஏசி இல்லையா?